Hi guys, welcome to Sweet Chilli சமையல். இன்னைக்கு நம்ம குட்டி நெல்லிக்காய் ஊறுகாய் தான் பார்க்க போறோம். இந்த குட்டி நெல்லிக்காய் கிடைச்சதுனா உடனே ஊறுகாய் பண்ணி வெச்சுக்கோங்க. இதுல புளிப்பு, காரம், இனிப்புன்னு எல்லாமே கலந்திருக்கும். டேஸ்ட் அவ்ளோ சூப்பரா இருக்கும். இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போறோம். இதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வேக வைக்கணும். ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வேக வச்சா போதும். நான் வந்து கம்மியான குவாண்டிட்டி எடுத்துர்க்கேன். நீங்க பஞ்ச் நிறைய எடுக்குறீங்க அப்படினா நீங்க நிறைய வந்து பண்ணி வெச்சுக்கலாம். 3 மாசம் வரைக்கும் கெட்டு போகாது. இப்போ அது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகாவை நல்லா வந்து செவக்க வறுத்துக்கலாம். இந்த நெல்லிக்காவுக்கு நான் காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வந்து காரத்தூள் போட்டுக்கிறேன், காஞ்ச மிளகாய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் காரத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் இப்போ நம்ம வெந்தயமும் கடுகும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து செவக்க வறுத்துக்கணும். நான் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட் அப்போ தான் வந்து இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா செவந்ததுக்கப்புறம் இது வந்து பிளேட்டில் மாற்றிட்டு ரெண்டும் தனித்தனியாக நல்லா ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இப்போ வேக வச்ச நெல்லிக்காய் இந்த அளவுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆனால் போதும், கொஞ்சம் வெந்திருந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டும் பவுடர் பண்ணி ரெடியாக இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். ஊறுகாய் கடலெண்ணெய் இல்லைன்னா நெல்லெண்ணெய் இது ரெண்டுத்துலையுமே செஞ்சாலே சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெயில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்க வேண்டியது தான். இது எண்ணெயிலே வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு நான் செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் ஏன்னா ரொம்ப வந்துட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப சுருங்கிக்கிட்டே வந்துடும். இப்போ தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிண்டிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எல்லாமே சேர்த்துக்க வேண்டியது தான். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய காரம் இருந்துச்சுன்னா தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாது. இப்போ தேவையான அளவுக்கு காரம் சேர்த்தாச்சு. கூடவே வந்து கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் ரொம்ப வேண்டாம், இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் கடுகு பொடி சேர்த்துட்டு அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது ரொம்ப வேக வைக்க வேண்டாம், அப்புறம் கொஞ்சம் நாள் சைஸ் வந்து சின்னதாகிட்டே வரும். இப்போ தேவையான அளவுக்கு அதையும் சேர்த்துக்கப்புறம் அது வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். மீதி வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் நீங்கள் வந்துட்டு ஊறுகாய் ஏதாவது பண்ணணும்னா யூஸ் ஆகும். இப்போ வெந்தயம் கடுகு சேர்த்துக்கப்புறம் உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து வாசனையோடு வெந்து வரும். இது ரொம்ப நாள் நீங்கள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா வினிகர் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லெமன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி வீடியோலேயே ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன் கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கும்னு. அதனால் இது நெல்லிக்காய்ன்றதுனால ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். அந்த சுகர் சேர்க்கறதுனால இன்னும் வந்து நம்மளுக்கு காரம் வந்து எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வந்து பபிள்ஸ்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஓரளவுக்கு அடங்கினதுக்கப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றி மறுபடியும் கிண்டிட்டு நான் ஏற்கனவே வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து அதோட சூட்டில் தான் வெந்துக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான், நீங்கள் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். இல்லைனா ஒரு நாள் அளவுக்கு நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கணும். நிறைய பண்ணிங்கன்னா வெயிலில் வச்சு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நாள் 1 மாதத்துக்கு மேலே வச்சுருக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.